வணக்கம்ண்ணே. இப்போ அஸ்த நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தவர்களையும் பல கர்ம விளைவுகளும் பரிகாரமும் அப்படிங்கிற தொகுப்பில் என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்தம் 3ஆம் பாதத்தில் பிறந்த இந்த ஜாதகர் ஜாதகி கௌசிகி என்ற நதியின் தெற்கு கரையில் ஒரு கட்டில் பின்னுபவனாக இருந்து வந்துள்ளார். விஷ்ணு பக்தி தீவிரமாகவும் பயிர் தொழில் செய்து வந்ததில் பிரமாதமாகவும் இருந்து வந்தார். நல்ல பணக்காரமாகவும் நிறைய பணம் இருந்தும் எல்லளவு கூட தானம் செய்யவில்லை. அதாவது பிரயோஜனமான வேலைகள் எதுவும் செய்யவில்லை. ஒரு நாள் இரவு புலி அவரை கொன்றுவிட்டது. அப்புறம் யமதூதர்கள் வந்தாங்க. அப்புறம் ரவுரவம் என்ற நகரத்தில் தள்ளினார்கள். இப்படியே ஒரு சில கதைகளாக போய் பூனையாக இருந்தார், நரியாக பிறவிடுறார், பின்பு மனிதனாக பிறந்தார். அப்போ பூர்வ ஜென்ம பாவத்தால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த குழந்தை ஸ்தானங்கள் சரியாக வேலை செய்யவில்லை. அப்போ நோய் ஸ்தான குழந்தைகளை பிடித்து கொண்டு விட்டது. இவருடைய சூழ்நிலைக்கு சாந்தி முறை என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய உபாசனை செய்ய வேண்டும். காயத்ரி மந்திரத்தை 1,00,000 முறை ஜபம் செய்விக்க வேண்டும். அப்போ கங்கை இந்த மாதிரி பிரயாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நீராட வேண்டும். எருது, பசுமாடு, எருது, விவசாயத்துக்கு செல்லக்கூடிய எருது, அந்த மாடுகளுக்கு உண்டான உதவிகள் செய்ய வேண்டும். அதாவது அதுக்கு உணவுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அப்புறம் கும்பத்தில் அப்படின்னா கும்பத்தில் ஒரு தேங்காய், அப்போ பூஜை புனஸ்காரம் இருக்குது பார்த்தீங்க, வயதுக்கு உரிய தேங்காய். உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தேங்காயை ஓடும் நதியில் விட வேண்டும். துளசி தலம், அப்போ துளசி தீர்த்தம், இந்த வடகிழக்கு மூலையில் துளசி தீர்த்தம் அல்லது துளசி இது மாடம் வைக்கிறது, இதுக்கான உதவிகள் செய்ய வேண்டும். ஆக இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி செய்து கொண்டு விட்டால் இவருடைய பாவங்கள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளும் நல்ல கட்டில் பின்னுபவர் அப்படின்னா, இவர்கள் போன ஜென்மத்தில் அந்த கட்டில் பின்ன காரணத்தினால இவர்கள் யாராவது ஒரு ஏழைகளுக்கு கட்டிலை தானமாக கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் நீங்கி இவங்க வாழ்க்கையில் நல்ல இன்பம் மேன்மைப்படுறாங்க. அஸ்த நட்சத்திரம் 3வது பாதம் சாந்தி பரிகாரம் முறை. நன்றிங்க, வணக்கங்க.